அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 3ஆம் பிறை சந்திர தரிசனம். ரொம்ப ரொம்ப அற்புதமான அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு மத்தியானம் சரியா 3:33 இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க 3 முறை மட்டும் சொன்னாலே போதும். மூட்டை மூட்டையா பணமும் நகையும் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஒரு சிலர் நேத்து தானே அமாவாசை முடிஞ்சது, இன்னைக்கு எப்படி 3ஆம் பிறை சந்திர தரிசனம் வரும்னு சொல்லி கேப்பீங்க. நமக்கு இந்த அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு 7:25 ஆரம்பமாயிருச்சு. அமாவாசை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தான் நமக்கு கணக்குல வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில 2 அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 333ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்ச் மாசம் 30ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 3. அடுத்ததா மார்ச் மாசம், இது 3வது மாசம். இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அமாவாசையில இருந்து வரக்கூடிய 3வது நாள். அந்த வகையில 333ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நமக்கு கோடீஸ்வர யோகம் வேணும், கோடீஸ்வரனா வாழக்கூடிய பாக்கியம் வேணும்னா கட்டாயமா குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் குரு பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். அந்த வகையில இந்த 333ங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல 77ங்கிற நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு பங்குனி மாசம் 16ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 7. இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகையும் 7. அந்த வகையில 77ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான, செலவே இல்லாத, அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் நேத்து நைட்டு அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வால்பேப்பர் கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கிடைச்சிச்சா என்னன்றத செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது என்ன ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பரை உங்க முயற்சியோட சேர்த்து காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே தீரும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க.
சரி, இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யக்கூடிய எளிமையான செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு மத்தியானம் 3:33 இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் இந்த 3:33 செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 3ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். 333 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே இருக்கு. இது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிக்னல்னே சொல்லலாம். இந்த நாள்ல இந்த 3ங்கிற நம்பரை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு 3:33 இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானம் 3:03 நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த 1 நிமிஷமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா பரவாயில்லை. இன்னைக்கு மத்தியானம் 3 மணில இருந்து 3:59 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை மத்த நேரத்துல எல்லாம் செய்யக்கூடாதான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. மத்த நேரத்துல செய்யறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா நாம நினைச்ச பலன் நமக்கு கிடைக்கணும்னா இப்ப நான் சொன்ன டைமை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. 3:33 முன்னாடியே முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல வடக்கு திசைய பார்த்து நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். நான் இருக்கிற இடத்துல எனக்கு நார்த் டைரக்ஷன் எதுன்னு தெரியலன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்க சாதாரணமா எந்த இடத்துல எந்த டைரக்ஷனை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் சந்திர பகவான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல கடன் தீரணும், பண கஷ்டம் குறையணும்னு சொல்லி எதிர்மறையான பிரார்த்தனைகள் எதையும், இன்னும் சொல்ல போனா எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இந்த நேரம் டிவைன் டைம். இந்த நேரத்துல நாம இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் நம்மள சுத்தி அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குரு பகவானுக்குரிய சிம்பலை கொடுத்திருக்கேன். இந்த சிம்பலை உங்க இடது கையில குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதாவது ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே ஒரு சின்ன மேடு இருக்கும். அதை தான் நாம குருமேடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சிட்டு 3 முறை லேசா அந்த இடத்துல தட்டி விடுங்க. அந்த குருமேடை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நாம தட்டுறோம். உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இடது கையில இருக்கக்கூடிய குருமேடு இருக்கக்கூடிய பகுதியை லேசா 3 முறை நீங்க தட்டினாலே போதும். இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய 3 முறை நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். Bring gold clouds now. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். Bring gold clouds now. இந்த ஸ்விட்ச் வேர்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நிறைய தடவை நம்ம சேனல்லையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நமக்கு நல்ல ஒரு பணத்தையும் நகையையும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஈர்த்து கொடுக்கும். பொதுவா நம்ம ஸ்விட்ச் வேர்ட் எல்லாம் சொல்லும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல் ஸ்விட்ச் போட்ட மாதிரி இன்ஸ்டன்டா மாறும். அந்த டைம்ல ஈஸியா நம்மளால பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். சரி, இப்படி 3 முறை இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நீங்க கையில வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. நீங்க திரும்பி வரையணுங்கிற அவசியம் கிடையாது. இது தானா அழியலன்னா பரவாயில்ல. ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் உங்க கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க கைய நீங்களே வாஷ் பண்ணிக்கோங்க.
இந்த சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய அற்புதமான நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.